வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷில் தவிர்க்க முடியாத ஒரு சில சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் என்பதை இப்போ பார்க்கலாம். இதுதாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நீ ஒரு மரமண்டை. நீ ஒரு மரமண்டை அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் அ blockhead என்று தான் சொல்ல வேண்டும். மரமண்டை அப்படிங்கிறதுக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்டு வந்து blockhead. ஓகே, அதை தான் இங்கே சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நீ ஒரு மரமண்டன் இங்கிலீஷில் நீங்கள் திட்டணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே யூ ஆர் அ blockhead. திஸ் இஸ் வாட் த செகண்ட் சென்டென்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங் இன் திஸ் வீடியோ. நாசமாய்ப்போ. இப்படியும் இங்கிலீஷில் வந்துட்டு நிறைய பேர் திட்டி நம்ம கேள்விப்படுறோம். நாசமாப்போ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் கோ டு ரேக் அண்ட் ruin என்று சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த சென்டென்ஸை பயன்படுத்தாதீங்க. இப்படி திட்டணும்னு தோணுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ். இதுதான் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தேர்ட் சென்டென்ஸ் இந்த வீடியோவில். இது ஒரு பொறுப்பற்ற செயல். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இட் இஸ் அன் irresponsible ஆக்ட் என்ற இந்த சென்டென்ஸை பயன்படுத்துங்க. பொறுப்பற்ற அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் irresponsible என்ற இந்த வேர்டை தான் பயன்படுத்தணும். ஆக்சுவலி திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் இன் இங்கிலீஷ். ஓகே, இப்போ ஒருத்தரை பார்த்து நீ ஒரு பொறுப்பற்ற நபராக இருக்க அல்லது ஒரு பொறுப்பில்லாத ஆளாக இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா அதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் அன் irresponsible பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். யாரையும் மட்டம் தட்டாதே. யாரையும் மட்டம் தட்டாதே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா யூ கேன் சே திஸ் சென்டென்ஸ் டோன்ட் denigrate anybody. இதை சொல்லலாம். denigrate அப்படிங்கிறது மட்டம் தட்டுன்னு அர்த்தம். டோன்ட் denigrate அப்படின்னா மட்டம் தட்டாதேன்னு அர்த்தம். சிலர் வந்து நீங்கள் கேட்கலாம், சார் அண்டர் எஸ்டிமேட் கூட நம்ம பயன்படுத்தலாம்ல, இந்த வேர்பு கூட பயன்படுத்தலாம்ல அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிபடி அப்படின்னா யாரையும் குறைத்து மதிப்பிடாதேன்னு அர்த்தம். நம்ம இங்கே யாரையும் மட்டம் தட்டாதே அப்படிங்கக்கூடிய இந்த அர்த்தத்தில் இதை பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நியாயமாக பேசுங்கள். ஒரு சிலர் வந்துட்டு அன்ஃபேராக பேசுனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுவோம் நியாயமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் ரீசனபிளி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் ரீசனபிளி அப்படின்னா நியாயமாக பேசுங்கள்னு அர்த்தம். லுக் அட் திஸ் சென்டென்ஸ். இது அநியாயம். அடிக்கடி இந்த சென்டென்ஸை வந்து தமிழில் பலர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் சொல்லணும், திஸ் இஸ் அன்ஃபேர். ஸோ திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னா இது அநியாயம்னு அர்த்தம் தமிழில். ஓகே, ஒருத்தங்க நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை முறைச்சு பார்த்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் என்னை முறைக்காதீங்க அல்லது என்னை முறைக்காதே என்று. ஸோ என்னை முறைக்காத அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் ஸ்டேர் அட் மீ என்ற இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் என்னடா முறைச்சு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம வந்து டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸை பாருங்கள், சும்மா தான் இருக்கேன். தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல தடவை பார்த்துருக்கீங்களா? சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி பயன்படுத்துவாங்க. உங்கள்கிட்ட கூட ஒரு சிலர் கேட்பாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்களும் கூட சொல்லியிருப்பீங்க இல்லையா. இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். இதை வந்து நீங்கள் எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, நான் எதுவுமே செய்கிறதில்ல அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்கு உண்டு. ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா தான் இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சும்மா தான் இருக்கேங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். ரைட், பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு நாம் அட்வைஸ் பண்ணுறோன்னா இந்த சென்டென்ஸை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். டே பி கேர்ஃபுல், சிந்தித்து முடிவெடு அப்படின்னு சொல்லுவோம். சிந்தித்து முடிவெடுங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஷுட் சே திங்க் அண்ட் டிசைட் அப்படின்னு சொல்லணும். திங்க் அண்ட் டிசைட் அப்படிங்கிறது தான் இந்த சிந்தித்து முடிவெடு அப்படிங்கிறதுக்கு உண்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் சென்டென்ஸ். ஒருத்தங்க வந்துட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு, எனக்கு நிம்மதிங்கிறதே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லுவோம், எதை பற்றியும் நினைக்காத நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதை பற்றி நினைக்காத நிம்மதியாரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங், பி ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிம்மதியாக இரு அப்படிங்கிறதுக்கு உண்டான சென்டென்ஸ் இங்கிலீஷில் பி ரிலாக்ஸ்ட். ஓகே, that's it. I hope this video is very useful to you. So please don't forget to share and subscribe our channel and click the bell icon also to receive more videos in future. Thank you.